5 நேர தொழுகையை தொழுபவனும் நரகம் செல்லுவான். இப்படி 5 நேர தொழுகையை தொழுதால் நரகமா? எப்படி? فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. அவர்களுக்கு பின்னால் தோன்றக்கூடியவர்கள் வரக்கூடியவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள். இவர்களுக்கு கையா என்ற நரக ஓடை நாளை மறுமையில். தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதா? இப்னு அப்பாஸ் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, தொழுகையை பாழாக்குதல் என்று அல்லாஹ் இங்கே கூறுகிறானே, அதனுடைய அர்த்தம் அஹ்ரூஹா அன் வக்திஹா, அதனுடைய வக்தில் இருந்து தொழுகையை தாமதப்படுத்துவான். ஃபுதைல் இப்னு இயாத், சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள் தெளிவாக. துஹரை அஸருடைய நேரத்தில் தொழுவான், அஸரை மக்ரிபுடைய நேரத்தில் தொழுவான், ஃபஜ்ரை சூரியன் உதயமானதற்கு பிறகு தொழுவான். எத்தனை பேருடைய விழிப்பு இன்னும் விழிக்கவில்லை இந்த பூமியில் சூரியன் உதயமாவதற்கு முன்னால்? ஏன்? எங்கே செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் உறங்குகிறார்கள். எதை அடைய வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சிரமப்படுகிறார்கள். ஏன்? தொழுகையுடைய நேரத்தை பேணவில்லை என்றால் நரகம். பலர் தொழுவதே கிடையாது. ரமதான் வந்தால்தான் அவர்களுக்கு தொழுகை, அல்லது அவர்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தால்தான் அவர்களுக்கு தொழுகை, அல்லது ஜும்ஆ தான் அவர்களுக்கு தொழுகை. இவர்கள் காஃபிர்களா அல்லது பெரும்பாவிகளா என்று அவர்களை குறித்து நான் பேச வரவில்லை. இங்கே தொழுவதில் நேரத்தை தவறி தொழுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. நீங்கள் தொழுதாலும் அதனுடைய நேரத்தில் தொழுதால்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். ஆனால் சமூகத்தோடு நிலைமையை யோசித்து பாருங்கள். நபிமார்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுதிருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்முடைய தூதர் கடைசி தருவாயில் அவர்கள் செய்த அறிவுரையை நினைத்து பாருங்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என் சமூகமே என்று சொன்னார்கள். மரண படுக்கை, எழுந்திருக்கிறார்கள், மயக்கடித்து கீழே விழுகிறார்கள், மறுபடியும் எழுந்திருக்கிறார்கள், மயக்கடித்து கீழே விழுகிறார்கள். ஒவ்வொரு முறை எழுந்திருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் தன் மனைவியை பார்த்து கேட்ட கேள்வி, சமூகம் என் நபித்தோழர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். தொழக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரத்தில் தான் தன்னால் அந்த தொழுகைக்கு செல்ல முடியாது என்று உணர்ந்த அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் ஆயிஷா அவர்களை பார்த்து, உங்கள் தந்தை அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று. அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகும் தொழுகையுடைய நேரம் வந்ததற்கு பிறகு தொழுகையுடைய நேரத்தை தவறவிடக் கூடாது என்று 2 நபித்தோழர்களுடைய தோளில் தங்களுடைய கரங்களை போட்டு கால்களை பூமியில் தரதரவன இழுத்து தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன். அந்த கூட்டத்தை கடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய தலையில் பாறை போடப்பட்டது. அந்த கணத்தால் அவர்களுடைய தலை வெடித்து சிதறியது. அல்லாஹு அக்பர். யார் இந்த நஷ்டவாளிகள்? யா ஜிப்ரீல், மன் ஹாஉலா, யார் இவர்கள்? அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், இவர்கள்தான் தொழுகையில் பாரத்தை விட்டு தங்களுடைய தலைகளை தூரமாக்கியவர்கள், தொழுகையுடைய நேரங்களை விட்டு, தொழுகையுடைய முக்கியத்துவத்தை விட்டு, தொழுகையுடைய கூலிகளை விட்டு தூரமானவர்கள். இவர்களுக்கு நாளை வறுமையிலே தலையில் பாறை போடப்படும், தலை 2 துண்டாக சிதறடிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.